அம்பத்தூரில் 2 வாரங்களுக்கு முன்னால் ஒரு பையன் 10 வயசு பையன் ரோட்டை கிராஸ் பண்ணி போச்சு, அடிபட்டு விழுந்துட்டான். யாரோ ஒரு வயசான 72 வயசு இருக்கும் அவளுக்கு. ஒரு வெள்ளைப்புடவை தான் ஒத்தின்ட்டுருக்கா, காதில் ஒரு தோடு போட்டுருக்கா. பாவம், அவள் ஓடி போய் அந்த பையனை மடியில் தூக்கி வச்சுட்டா. ஆம்புலன்ஸை வர வச்சு கூட்டம் கூடி எடுத்து ஆம்புலன்ஸ் வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாகி போச்சு. மிதிப்பெல்லாம் போயிட்டா, ஆம்புலன்ஸ் சேர்த்து மிதிப்பெல்லாம் போயிட்டா. இந்த பாட்டி அந்த பையனை அட்மிட் பண்ணியிருக்கா. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு நிறைய மருந்துகளெல்லாம் வாங்கிட்டு சொல்லி சீட்டு எழுதி கொடுத்தார் டாக்டர். உடனே அவள் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்லேயே இந்த குழந்தைக்கு காப்பாற்றுறதுக்கு மருந்துகள்லாம் கொடுக்கணும், ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் முடியாது, காசு தராது எப்படி மருந்தெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த கடைக்காரன், மருந்து கடைக்காரன். உடனே இவள் காதில் இருக்கிற 2 தோடையும் கட்டி கொடுத்து, இதை வச்சுக்கோப்பா, இதை வச்சுட்டு எனக்கு மருந்துகளை கொடு, நான் அப்புறமா காசு கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவனை வார்டில் கொண்டு வந்து விட்றா. அப்போ அடித்து கட்டின்னு ஓடி வரான் ஒருத்தன். ஐயோ, என் குழந்தைக்கு தலையில் அடிபட்டுருத்தான்னு கேட்டுட்டு ஓடி வரான். அவன் வேறு யாரும் இல்லை, எவன் இந்த மருந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னானோ அவன்தான். அவனோட பிள்ளைக்கு தான் அடிபட்டுருக்குது. மனுஷ நேயம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நமக்கு தேவையானதுன்னு தெரியுது இல்லையா? அதுலேருந்து